அஸ்ஸலாமு அலைக்கும். அல்ஹம்துலில்லா. போன வாரம் முழுவதும் நாம் அல்ஹம்து சூராவினுடைய பொருளும் தப்சீரும் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் அத்தியாயம் 2 அல் பக்ரா சூராவினுடைய பொருளையும் விளக்கத்தையும் பார்க்கலாம். குர்ஆனின் 2வது அத்தியாயம் அல் பக்ரா. இது குர்ஆனிலே மிகப்பெரிய சூறாவாகும். இதில் 286 ஆயத்துக்கள் இருக்கின்றன. 40 ஐன்கள் இந்த சூறாவில் இருக்கின்றது. 3 ஜிசுக்கள் இந்த சூறாவிலே இருக்கின்றது. இது ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்ட சூரா. அல் பக்ரா என்பதற்கு பசுமாடு என்பது பொருள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அலிஃப் லாம் மீம். இந்த அத்தியாயத்தின் முதல் வசனமாக அமைந்துள்ள இந்த எழுத்துகளுக்கு திட்டவட்டமாக எந்த ஒரு பொருளையும் எந்த இமாம்களாலும் கூற முடியவில்லை. இதனாலேயே இவை போன்ற பல வசனங்களுக்கு விளக்கம் எழுதும் இமாம்கள் இதில் அல்லாஹ் என்ன கருத்தை வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹுவே அறிவான் என்றே பெரும்பாலான விரிவுரையாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இருப்பினும் சிலர் இதற்கு சில பொருட்களை அனுமானிக்கின்றார்கள். நபித்தோழர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தெரிவிப்பதாக பைலாவி என்னும் தப்சீரில் ஒரு கருத்து காணப்படுகின்றது. அதாவது இந்த 3 எழுத்துக்களும் 3 சொற்களினுடைய சுருக்கமாகும். அலிஃப் என்பது அல்லாஹுவையும், லாம் என்பது ஜிப்ரீலையும், மீம் என்பது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குறிக்கும். இந்த வேதம் ஏக இறைவனான அல்லாஹ்விடம் இருந்து வானவர் ஜிப்ரீல் வழியாக இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது என பொருள்படும். மேலும் அன அல்லாஹு ஆலம், நானே அல்லாஹ், நானே மிக அறிந்தவன் என்னும் பொருளை கொள்ளலாம் என நூல் தப்சீர் இப்னு ஜரீர் என்ற நூலில் இந்த விளக்கம் அளிக்கப்படுகின்றது. இன்னும் சில இமாம்கள் அலிஃப் லாம் மீம் போன்ற அத்தியாயங்களில் தொடக்கத்தில் வருகின்ற எழுத்துக்கள் அந்த அத்தியாயங்களினுடைய பெயர்களை குறிக்கும், அல்லது அல்லாஹ்வினுடைய பெயர்களாகவும் இருக்கலாம், அல்லது திருக்குர்ஆனினுடைய பெயர்களாகவும் இருக்கலாம் என கூறுகிறார்கள். இவையெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு அறிவித்த ரகசிய கருத்துக்கள் என்னும் சில இமாம்கள் கூறுகின்றார்கள். அரபு மொழியில் எச்சரிக்கை விடுப்பதற்கு சில ரகசிய மொழிகளை பயன்படுத்துவதுண்டு. அதற்கிணங்க இந்த எழுத்துக்களும் இங்கே அந்த அர்த்தத்தில்தான் சொல்லப்பட்டிருக்கின்றது என சில இமாம்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது. ஆக இதுதான் பொருள் என்று எந்த இமாம்களாலும் ஊர்ஜிதமாக கூற முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும்.